வர ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே தான் நான் மார்னிங் ஈவினிங் ஒரு விசிட் போட்டு தான் போனேன். இப்போ இல்லை, லாக்டவுன் டைமில் இங்கே ஒரு 1 இயர் இருக்கும்போது ஒர்க் அவுட்டுக்கு ரன்னிங்க்கு வார்மப்புக்கே காலைல எழுந்திரிச்சோன்னே இந்த இடத்துல இங்கே வரைக்கும் வந்து வாக் வந்துட்டு உட்காந்துட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு இங்கே தான் ஸ்ட்ரெச்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே ஓடி போவேன். நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே நல்லாயிருக்கு. இதுவும் ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் இருக்குது. வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் தெரியுது, நீ மூடு. சரி, ஓகே, வார்ம் பண்ணிவிட்டு அப்படியே எப்போது போல் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். ஃபஸ்ட் ரவுண்ட் அடிக்க முடியுதான் தெரில. அவ்வளோலாம் நான் ஒர்க் அவுட் பண்ணி 6 months கிட்ட ஆகுது. 6 monthஸில் நல்லா சாப்பிட்டு உட்காந்தது தான் வேலை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணவே என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. On your marks. Get set. Go. Ayyappan for athletics. வார்ம் அப் முடிஞ்சு இப்போ அப்படியே எவ்வளோ தூரம் ஜாக் பண்ணி போக முடியும் பார்ப்போம். எப்போதும் போகிற டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியுதான் ட்ரை பண்ணுறேன். இதுக்கே முடியலப்பா. 400 meters கவர் பண்ணியிருக்கோம். டைம் 6:50 தான் ஆகுது. நான் இன்னும் கனெக்ட் பண்ணல வாட்சோட. அவசரமாக வந்தனால சரி வாட்ச் கேல்குலேட் பண்ண மட்டும் யூஸ் ஆனால் போதும், அப்புறமா டைம் பார்த்துக்கலாம், அதான் ஃபோன் இருக்கே அப்படின்னு விட்டு வந்துட்டேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்களா? திங்ஸ்லாம் நிறையா கொண்டு வந்துட்டோம். இதெல்லாம் கையில் பிடிச்சிட்டே ஓட வேண்டியதாக இருக்குது. பரவாயில்ல. கேப் எதுக்குன்னா வெயில் செம்மையாக இருக்குது. ஸோ போட்டு வந்துட்டோம். நடந்து வரும்போது ஓடும்போது என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு போக முடியாது. ஸோ அப்படியே பிடிச்சிட்டே ஓட வேண்டியதுதான். இந்த மாதிரி வைப்பாக பாட்டு போட்டால் தான் இன்னும் நம்மளை மோட்டிவேட் பண்ணும். ஸோ நீங்களும் ஓடும்போது சாதாரண சாங் கேட்காம இந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி சாங் கேட்டிங்கன்னா உங்களால் இன்னும் புஷ் பண்ண முடியும். தெரியுது, நீ மூடு. நான் நாக்கத்துலேயும் கேஸ் எடுத்துருவேன் போல. அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் கூட வராது கூப்பிட்டா. பண்ணிட்டோம். பட் எனக்கு அவ்வளோ இது டிஸ்டன்ஸ் மாதிரி தெரியல. லாஸ்ட்டாக நான் ஹால்ட் போடுற இடம் இதுதான். இங்கே தான் ஹால்ட் போடுவேன். பட் ஏதோ கம்மி டிஸ்டன்ஸ் ஓடுன மாதிரியே ஃபீல் ஆகுது. பட் பாடி செம்ம பெயின். பட் டிஸ்டன்ஸ் ஒன்றும் பெருசாக ரீச் ஆகுமே தெரியல. இங்கே தான் வந்துட்டு இதோ அந்த ஸ்லோப்பில் தெரியுதான்னு கூட தெரில. அந்த ஸ்லோப்பில் அங்கேருந்து இங்கே ஒரு
மறுபடியும் கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணேன். இது ஆக்சுவலி எங்கள் ஊருக்கு ஹைவே ஒரு ரூட்டில் வந்தோன்னா இப்படி கனெக்ட் பண்ணி உள்ளே போயிடலாம்.